வணக்கம் சார். வணக்கம் சைமன். கோலிவுட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வியூஸ் வந்து போயிருக்கு. அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து முன்ன ஒரு அஜித் சாரோட ஒரு டீசர் வருதுன்னா ரொம்ப கம்மியான வியூஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் குட் பேட் அக்லிக்கு அந்தளவுக்கு வந்து ரசிகர்களை தாண்டி மக்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அதிரிபுதிரியான வெற்றின்னு வாங்க இல்லைங்களா, ஒரு அதிரிபுதிரியான ஒரு டீசர் தான் இது வந்து. அது காரணம் என்னென்னா, முழுக்க உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அஜித்தோடைய அந்த நம்ம பேசுறது தான் வந்து ஒரு கட்டத்துக்கு நான் இப்படி தான்ப்பா நடிப்பேன் அப்படின்னு இவ்வளோ காலம் பார்த்துட்டு வந்த ஒரு ரசிகர்கள் ஏங்க உங்களை வந்து நான் வந்து ஒரு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதம் ஒன்று பார்க்கணும் அப்படின்போது அப்படி ஒரு மாசான படமாக தான் இது இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன முன்னோட்டமாக அந்த டீசர் தான். அந்த டீசரையே கொண்டாடி தீர்த்துட்டாங்க. உங்களுக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு விரும்புகிற இன்றைய அந்த இளைஞர்களுக்கான ஒரு படமாக அந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து அஜித் ரசிகர்களுக்கு எவ்வளோ காலம் உங்களை நாங்கள் பார்த்து எவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்னு. அதனால தான் நாமளே இங்கே அந்த டீசரை பற்றி பேசும்பொழுது 25 நிமிஷத்தில் போயிடுச்சு சார். 25 நிமிஷத்தில் நான் உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து. அப்படி தூக்குச்சு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 50 மில்லியன் கிட்ட தாண்டிடும் பொழுது கிட்ட நெருங்கிடும் இப்போ வரத்துக்கு. ஃபஸ்ட்டு வந்து பீஸ்ட்டு, அதுக்கப்புறம் லியோ, அதை தாண்டி இன்றைக்கி வந்துடுச்சு. அப்படின்றது காரணம் என்னென்னா, ஏப்ரல் 10 எப்போ வரும் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதெல்லாம் தாண்டி ஒரு 1.5 நிமிஷம் டீசரை அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. இந்த டீ கோடிங். இப்போ இன்னொரு விஷயம் தெரியுங்களா சைமன், வந்து அதை போட்டுன்னு வர சட்டை இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அந்த சட்டையை வந்து திருப்பூர்லேயோ இதுலேயோ கோயம்புத்தூர்லேயோ ரெடி ஆகிட்டு இருக்குது. அதாவது லட்சக்கணக்கில் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு ஒரு கேள்விப்பட்டேன் நான். அப்போ பாருங்கள் வந்து, ஏன்னா அது ஆக்சுவலாக வந்து அதனுடைய ரேட் எதுன்னு என்னன்னு கேட்டிருக்காங்க வந்து 1,80,000 ரூபாயா ஒரு சட்டையா சார்? ஒரு சட்டை மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு இருக்காது. ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே, ஒரு 500-600 ரூபாய்க்குள்ளே, அது நமக்கு தெரியும் இல்லைங்களா, அடித்து ஒரு டூப்ளிகேட் அடித்து விட்டுருவாங்க. எக்ஸாக்டாக அது மாதிரியே இருக்கும். ஆமாம், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இந்த படம் வரதுக்கு இந்த டீசர்லாம் வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் போட்டிருந்தாப்புல இது மாதிரி வந்து நாங்கள் வந்து கன்னியாகுமரின்னு நினைக்கிறேன் டிஷர்ட், சாதாரண இந்த காலர்லாம் டிஷர்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் ஷோவுக்கு போட்டு போகிறதுக்கு நான் வந்து அந்த உற்பத்தி விலைக்கே அதை கொடுக்குறேன். நான் பெரிய லாபம்லாம் கிடையாது. எந்த அளவுக்கு ஒரு ஃபேன் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயங்கர இதில் கூட எங்களுக்கு வந்து எந்த வியாபார நோக்கமும் கிடையாது. இவ்வளோ காலம் கழித்து இப்படி ஒரு படம் அஜித் வருது, நாங்கள் ரசிகர்லாம் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இன்னும் விரைவில் ஒரு அறிவிப்பு வந்தாலும் வரலாம். என்னென்னா, அன்றைக்கி ஃபஸ்ட் ஷோவுக்கு இந்த ஷர்ட்டு போட்டு மட்டும் வர மாட்டாங்க, கையில் டாட்டுவும் குத்தின்னு வந்துடுவாங்க. நிஜமாக குத்தினா ரொம்ப ஆகிடுங்க வந்து. ஒரே வந்து சும்மா படத்துக்காக தான் வந்து ஸ்டிக்கர் மாதிரியே ஏதோ ஒட்டியிருக்காங்க பொழுது இல்லை, அது பண்ணுவாங்க வந்து. இங்கே ரெட்டு படம் டைமில் வந்து எல்லாரும் இந்த மாதிரி இந்த முடி வளர்ந்து மொட்டை அடித்த மாதிரி இருந்து அது பெருசாக வந்து குங்குமம் போட்டுலாம் வச்சுக்கிட்டு ரெட்டு ஷர்ட்லாம் மாட்டின்னு வந்தாங்க. அப்புறம் சால்ட் அண்ட் பெப்பருக்கு மாறினவுடனே அதே போல் ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிட்டு வந்தாங்க. இது என்னென்னா, தன்னுடைய ஒரு ஒரு ஹீரோ மீது உள்ள ஒரு அபிமானம், அந்த ஹீரோவை அப்படி கடந்து போகிற ஒரு ஆசை, இதெல்லாம் கூட சொல்லலாம் நம்ம வந்து. சார், குட் பேட் அக்லி வந்து அவர் உள்ளே வந்து நிறைய கெட்டப்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் சார். இது வரைக்கும் அஜித் சார் பண்ண பெஸ்ட்டாக வந்த படங்கள் எல்லா கெட்டப்ஸும் உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் எடுத்து போட்டாவே 1 மணி நேரம் வந்துருமே சார். இது படம் வந்து எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபரன்ஸாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, மேபி அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி பில்லா, தீனா, நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இடையில் ஒரு 3 கேரக்டரு, அந்த 3 கேரக்டர் வரும்பொழுது இடையில இது வந்து இந்த பழைய படங்கள் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப பழைய படம்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் வந்து ஒரு காட்சியை வந்து அந்த கதையோடு சேர்ந்து அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. நீங்கள் மார்க்காண்டிலாம் நம்ம 80s சாங்லாம் யாருனாவது எதிர்பார்த்தாங்களா வந்து? திடீர்னு சில்க்குன்னு ஒரு கேரக்டர் கொண்டு வந்து அதை வச்சு பயங்கர இது பண்ணியிருந்தாங்க உள்ளே வந்து ஒரு பஸ்ஸில் வச்சு. ஏன்னா அது வந்து தொக்கா நிற்காது வந்து. அதுதான் ஆதிக்கிற வச்சு பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து. அந்த கதையோடு சேர்ந்து அது லாஜிக் இருக்கோ இல்லையோ, ஆனால் அதை ரசிக்கிறான் இல்லைங்களா, அந்த மாதிரியான சில காட்சிகள் வந்து இந்த படத்தில் கதையோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஃபேன்ஸ் கொண்டாடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு ஹீரோ மேலே இந்த அளவுக்கு பாசம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டு பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த டீசரை பார்த்துட்டு ஒருத்தர் வந்து ஆதிக் ரவிச்சந்தருக்கு 2 பவுன் மோதிரத்தை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறதா கேள்விப்பட்டேன். உண்மையோ பொய்யோ தெரியல. பட் அந்த விஷயத்தை கேட்கும்போதே நமக்கு வந்து இந்த அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து பைத்தியமாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது சார். உண்மையாக கூட இருக்கலாம். என்னென்னா, ஒரு கட்டத்தில் வந்து அதாவது என்ன சொல்லுவாங்க, வெறி பிடித்த ரசிகர்கள்னு வாங்கினீங்களா, அந்த வெறி எந்த நாள்னா அன்பினால் தான் வந்து, அந்த ஓவர் அன்பினால் தான் அந்த வெறி வந்து. அந்த வெறி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரைட்டு, ஒரு 200 அடியில் கட் அவுட்டில் ஏறுறது, அந்தரத்தில் தொங்கின்னு வர்றது, அது எந்த ஹீரோவும் வந்து அதை அனுமதிக்கூடாது வந்து. நிச்சயமாக அஜித்லாம் அதில் தான் வேதனைப்பட்டிருப்பார். இதெல்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் பண்ண உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிற ஒரு ஹீரோ தான். நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க, நான் உங்களுக்கு இப்படி தான் இருப்பேன்னு அந்த ஆசையில் கூட அவர் பண்ணியிருக்கலாம் வந்து.
நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கிஃப்டாக கூட அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்து மேபி எனக்கு தெரிஞ்ச ரஜினிக்கு, அப்புறம் வந்து கமலுக்கு, விஜய்க்கெலாம் கூட இப்படிலாம் வந்து கிஃப்ட்லாம் அமைச்சிருக்காங்க. ரீசெண்டாக கூட நீங்கள் பேசுனீங்களே சார், சஞ்சய் தத்துக்கு 72 கோடி ஏதோ. ஆமாங்க. சஞ்சய் தத்துக்கு வந்து 72 கோடி சொத்து வந்து ஒரு லேடி எழுதி வச்சிருங்கன்னு இறந்து போயிட்டாங்க. வந்து என்ன காரணம், அவங்க மேலே ஏதோ வந்து ஒரு அன்பு, அந்த அவங்க வந்து சஞ்சய் தத்தை ரசிச்சிருக்காங்க, ஒன் சைடாக வேறு லவ் பண்ணியிருக்காங்க. வந்து இன்னும் கட்டத்தெல்லாம் போனீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும். வந்து தேவயானிக்கு வந்து ரத்தத்தில் லெட்டர் எழுதின ஒரு இதெல்லாம் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். அதை நான் ஒரு பத்திரிகையில் இருக்கும்போது கொண்டு போய் அந்த ரத்தத்தில் எழுதின லெட்டர்லாம் லேபில் கொடுத்து பார்த்தா அது கோழி ரத்தம். உண்மையாக வந்து ரத்தம், ஆனால் ரத்தம் அப்படிலாம் உண்டு. வந்து இப்போ என்னென்னா சீரியஸ், அதெல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். என்னன்னா ஒரு ரசிகனை வந்து ஒரு 2.5 மணி நேரம் அவனை வந்து மகிழ்விக்கிறது வந்து இதில் என்னையா அது அப்படி, அதில் தான் இந்த ஹீரோக்கள் வந்து இதுவாகிறது. நம்ம என்ன பண்ணிட்டோம் இவங்களுக்கு வந்து ஒரு 2.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் நம்மளை பார்த்துட்டு இவ்வளோ குதூகலமாயிடுறாங்கன்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயந்தான். வந்து நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது, ஒரு மந்திரவாதி கிடையாது, ஒரு மேஜிக் பண்ணுறவங்க கிடையாது, நாமளும் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆனால் நம்ம திரையில் வந்தால் இது பண்ணால் இப்படி வந்து கொண்டாடுறாங்க. இளையராஜா அவர்களை பார்க்கும்போதெல்லாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஒன்று 90 காலகட்டங்கள்லாம் அவரை பார்த்துட்டு வெறுமனே அழுதுட்டு போனவங்களாம் உண்டாகும். ஒன்றுமே பேச மாட்டாங்களாம், ஓன்னு அழுதுட்டு கிளம்பி போயிடுவாங்களாம். வந்து அந்த ஏதோ ஒரு தாக்கம் வந்து அந்த இசை வந்து அவங்கள இன்னொரு விதம் பண்ணியிருக்குது. அதே போல தான் வந்து அஜித் வந்து யாரையும் மீட் பண்ணது கிடையாது, எதுவும் கிடையாது, ஒன்றுமும் கிடையாது, ஏதோ ஒரு கரிஷ்மா நீ இப்படி வந்து கொண்டாடி நிற்குது. வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் அப்படி தான். ஒரு நடிகராக இருந்த ஒருத்தர் வந்து இன்றைக்கி தாவேகாவுடைய தலைவராக, அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இஃப்தார் நோம்புக்கெல்லாம் போக போகிறார் வந்து வெள்ளிக்கிழமை. இங்கே ஒரு பக்கம் கொண்டாட்டமாக இருக்குது. இது கோடியில் ஒருத்தருக்கு மட்டும்தான் இது மாதிரியான ஒரு வாய்ப்பு அமையும். வந்து அப்படி ஒரு வாய்ப்பை பெற்றவர் தான் அஜித். விடாமுயற்சின்றது ஒரு நார்மலான படம், நீங்கள் நார்மலான மைண்ட் செட்டில் வாங்க, நார்மலாகவே பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி மகிழ் திருமணி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்படி அவர் சொன்ன அப்புறமும், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அப்புறமும் அந்த படத்துக்கு வந்து அந்த ஒரு மேசிவான ஒரு புக்கிங் இருந்தது சார், பயங்கரமான ஒரு ஓப்பனிங் இருந்தது. இந்த படம் வந்து டீசருக்கே எல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கான புக்கிங், அந்த ஓப்பனிங் வந்து எந்த அளவுக்கு சார் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி விடாமுயற்சிக்கு வந்து எந்த அப்டேட்டும் கொடுக்கல, அவங்க வந்து எதையும் எதிர்பார்க்காதீங்கன்னு சொன்னது. ஆனாலும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்தது. இன்னும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 9 மணி காட்சியெல்லாம் ஆரம்பிக்கல. வந்து 12 மணிலேருந்து எல்லாமே வந்து சோல்ட் அவுட்டு. நீங்கள் புக் மை ஷோலையும் ticketnews.com பார்க்கும்போது தெரிஞ்சது. நாம் வந்து அதர் ஸ்டேட்டுக்கு போயிருந்தோம். இதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த முன்னாலே ஒரு பெய்டு ப்ரீமியம் அப்படின்னு, அதுக்கு எவ்வளோ பேருக்கு டிக்கெட் கிடைக்குன்னு தெரியல. வந்து இங்கே தான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆக போகுதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, உறுதி ஆகலை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 80% அது ஓகே அப்படின்ற மாதிரியான விஷயம். ஆனாலும் மறுநாளும் வந்து படம் பார்ப்பாங்க. மறுநாளும் கடம் கண்டிப்பாக வந்து 9 மணி காட்சியாக தான் இருக்கும். அதுலேயும் பெரிய ஓப்பனிங் இருக்கும், பெரிய வந்து புக்கிங் இருக்கும். குறிப்பாக இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இது ஒரு தாறுமாறான வெற்றி படம். சார், சிவாஜி அவர்களுடைய வீடு ஜப்தி அப்படின்னு சொல்லி நேற்று ஃபுல்லாக நியூஸ் ஓடிட்டு இருந்துச்சு சார். அது நிஜமாவே என்ன சார் நடந்தது அதில்? ஆக்சுவலி என்னென்னா வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன், சிவாஜி கணேசன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நடிகர் திலகம், நடிகர் திலகத்தை தாண்டி தமிழ் சினிமாவுடைய ஒரு சிங்கம் கூட சொல்லலாம். அதை மாற்று கருத்து கிடையாது. அப்படியாப்பட்ட ஒருவர், அவருடைய பேரன் துஷ்யந்த் அவர் என்ன பண்ணுறாரு, ஜெகஜால கில்லாடி அப்படின்ற ஒரு படத்தை சிவாஜி ப்ரொடக்ஷனில் பண்ணல. சிவாஜி ப்ரொடக்ஷன் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. வந்து இவங்க தனியாக ஒரு நிறுவனம், துஷ்யந்தும் அவங்க மனைவி அபிராமியும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க. விஷ்ணு விஷால், நிவேதா பத்ராஜ், எழில் டைரக்ஷனில் அந்த படம். அதுக்கு வந்து 3.5 கோடி கிட்ட கடன் வாங்குறாரு. தனபாகியம் என்டர்பிரைசஸ்னு ஒரு நிறுவனத்தை வாங்கின அந்த கடன் ஒரு கட்டத்தில் வட்டி மேலே குட்டி மேலே குட்டியாக போட்டு ஒரு 9.5 கோடி கிட்ட வந்து நிற்குது. 9.5 கோடி கிட்ட வரும்பொழுது அந்த விஷயத்துக்கு ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்காக ஒரு நீதிபதி நியமிக்கிறாங்க. அவர் ஒரு இது பண்ணுறாரு. கடைசி காலத்தில் ஒரு பதில் மனு ஒன்று, நீங்கள் ஒரு பதில் மனு ஒன்று தாக்கணும் இல்லைங்களா, கோர்ட்டு கேட்குறப்போ ஒரு ஏதாவது விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் கொடுக்காமல் நீங்கள் அலட்சியம் பண்ணதுனால அவங்க ஜப்தின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அது பெரிய, உண்மையிலே மிகப்பெரிய ஷாக்கான ஒரு விஷயம். இது நீங்கள் வந்து ஒரு எப்படி நீங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு எல்ஐசி, வள்ளுவர் கோட்டம், மெரினா பீச்சு, எப்படின்னு சென்னையோடைய அடையாளங்கள் எப்படி இருக்கோ அதே போல் தான் அன்னை இல்லம். ஒரு காலகட்டம் இப்போ கூட வராங்க. வந்து ஒரு காலகட்டம் டூர் சென்னைக்கு வருவாங்க தெரியுங்களா, பஸ்ஸில் டூருக்கு வருவாங்க. வந்து ஒரு நாள் டூரில் வருவாங்க. நானும் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்துருக்கீங்களா, வருவாங்க. அப்போ என்னென்னா மெரினா பீச்சு, விஜிபி இதெல்லாம் காட்டி எம்ஜிஆர் இல்லாது ஆர்காட் ரோட்டில், அதே இதில் இந்த சிவாலியர் சிவாஜி சாலையில் ஆர்காடு தெருவில் இருக்க எம்ஜிஆர் இல்லத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சிவாஜி வீட்டுக்கு உள்ளே அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா வீட்டு உள்ள ஆள் இருக்காங்க.
அதனால வந்து அதை அனுமதிக்க மாட்டாங்க. வெளியே நின்று பார்த்துட்டு போயிடுவாங்க. இவ்வளோ பெரிய வீடு நான்லாம் கூட பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய வீடுங்க உள்ளே எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு. அந்த வீடு கிட்டத்தட்ட 2.25 ஏக்கர், 24 கிரவுண்டு ஏக்கரு. ஆக்சுவலாக அதாவது வந்து போக் அப்படின்ற ஒரு கவர்னருடைய வீடு அது. அப்படியே ஒரு 2-3 பேர்கிட்ட கை மாறி அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் கிட்ட வருது. சிவாஜி கணேசனுடைய தம்பி சண்முகம் தான் அதை வந்து விலை பேசி வாங்குறாரு. வாங்கி அவ்வளோ பெரிய வீட்டுக்கு வாங்குறாரு. அது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தெற்கு போக்கு ரோடுன்ற ஒரு பேரையே அதன் பிறகு செவாலியே சிவாஜி சாலை அப்படின்னு மாற்றுறாங்க. இங்கே இருக்கும் பெருமைப்பாக யார் போனாலும் இப்படி நின்று பார்த்துட்டு போகிற அளவுக்கு இருக்கும். ஒரு உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து படிக்கிற மாதிரியான ஒரு பொம்மை இருக்கும் வச்சுருக்கோம். அதுதான் மிகப்பெரிய அன்னை இல்லம்னு போட்டிருக்கும். அன்னை இல்லம் அதை வந்து ஜப்தின்ற ஒரு விஷயம் வந்து தமிழ் திரையுலக உண்மையிலே எனக்கெலாம் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இதுதான் பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து துஷ்யந்தெல்லாம் வந்து ஒரு சினிமாவிலே ஊர்ன ஒரு நபருங்க வந்து ஒரு நடிகர் திலகத்துடைய பேரன் அப்படின்னு அவரும் படம் பண்ணியிருக்காரு வந்து சக்ஸஸ்ன்னு ஒரு படத்தில் அறிமுகமானார். அப்புறம் மச்சின்னு ஒரு படம் நடிச்சாப்புல, அப்புறம் சரியாகல. அப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷன் அவர் கொஞ்ச நாள் பார்த்துக்கினாப்புல. இந்த மீன் குழம்பு மண்பாண்டம்னு ஒரு படம்லாம் எடுத்து அதில் ஒரு லாஸ்லாம் ஆனாங்க. கமலஹாசன் கூட பண்ணியிருப்பார் அதில். இந்த படத்தில் என்னென்னா எங்கள் விஷ்ணு விஷாலுக்கு என்ன மார்க்கெட் இருக்குது. எழில் வந்து ஒரு டைரக்டர் அவ்வளோதான் வந்து அவர் ஒரு காலத்தில் எடுத்தார் வந்து துல்லாத மனம் துள்ளும், அவரும் வந்து பூவெல்லாம் புன்வாசம், தேசிங்க ராஜா இப்படிலாம் எடுத்தார் ரைட்டு. இப்போ என்ன இது இருக்குது இன்னைக்கு வந்து பிரதீப் ரங்கநாதன் அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்து இப்படி ஓடிக்கிட்டு இருக்க இந்த சினிமாவிலேருந்து ஒரு 3.5 கோடி ரூபாய் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 5 கோடி ரூபாய் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வட்டியெல்லாம் கழிச்சுக்கிட்டு இதை சொல்லுவாங்க, முன்கூட்டியே வட்டியை எடுத்துப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி கழிச்சுட்டு சொல்கிறாங்களான்னு தெரியல. இவ்வளோ பெரிய ஒரு பட்ஜெட், பெரிய பட்ஜெட் வந்து உங்களுக்கு என்ன வியாபாரம் இருக்குது. இப்போ ஒரு 10 கோடி ரூபான்னு வச்சுங்க, இப்போ வட்டியோடு சேர்த்து 10 கோடி ரூபான்னா அந்த படத்தை ஜெகஜால கில்லாடி என்ன பண்ண முடியும்? ஜெகஜால கில்லாடி யாருன்னு தெரியல உண்மையிலேயே வந்து. அதெல்லாம் வந்து 10 பைசா கூட ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் படம் எடுத்து பெரிய படங்களே திணறிக்கிட்டு இருக்கு வந்து விடாமுயற்சி 2 விதமான விமர்சனம்லாம் சொல்லிட்டு இருக்கானுங்க. நல்ல படம் அது, அஜித் படத்துக்கே அப்படின்னா பாருங்க வந்து இது எப்படி வந்து சினிமாவுக்குள்ளே இப்போ அந்த ஃபேமிலிக்குள்ளே பிறந்த ஆக்ஷன் கேட்டு வளர்ந்த ஒரு நபர் எங்கே மிஸ் பண்ணிடுறாங்க? ஏன் இவ்வளோ கட்டாயம் இவங்களுக்கு படம் எடுக்க வேண்டிய கட்டாயம்? இன்னைக்கு இப்படியாப்பட்ட ஒரு செய்தி வந்து ஏன்னா தீர்ப்புக்கு வந்து சிவாஜி வீடா இதுவான சட்டத்துக்கு தெரியாது. சட்டம் வந்து அதுக்கு அன்னை இல்லமான்னு தெரியாது. ஆனால் வந்துட்ட பிறகு எவ்வளோ பெரிய விஷயம். நான் கேள்விப்பட்டது என்னென்னா இன்னும் ஒரு 4 ஃபைனான்சியர்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க. அவங்களாம் ஏற்கனவே சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது மாதிரி அவங்க ஆல்ரெடி சினிமாவுக்கு காலகாலமாக ஃபைனான்ஸ் பண்ணிடுறாங்க. திடீர்னு நம்ம போய் ஜப்தின்னு ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லிட முடியுமா? பொறுத்திருப்போம் ஏதாவது பார்ப்போம்னு. இவங்க ஏதோ புதுசாக சினிமாவுக்கு இப்போ தான் புதுசாக வந்து வட்டிக்கு காசு கொடுத்தவங்களா இருப்பாங்க. இவங்க காசு வருமா வராத இவ்வளோ பெரிய தொகைன்னு உடனே கோர்ட்டுக்கு போய் ஒரு அழுத்தம் கொடுத்து அது வாங்கிட்டாங்க. வந்து உண்மையிலே ஒரு பெரிய தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய அவமானம் பண்ணது அவங்களா இருந்தாலும் ஒரு எப்படியாப்பட்ட ஒரு கம்பீரமான நடிகை. அந்த காலகட்டங்களில் என்ன சைமன் உங்களுக்குலாம் பெரிய சம்பளம் வந்துருப்போது. அது ஒருத்தர் கூட நண்பர் என்கிட்ட சொன்னார் வந்து எங்க அப்போ 1 லட்ச ரூபா வாங்கினா 1 லட்ச ரூபா பெரிய காசு இல்லைங்களா அப்படின்னாரு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 200 கோடி 300 கோடின்னு வாங்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் மிகப்பெரிய இதுவாக இருக்குது. இது எப்படியோ பேசி தீர்த்து இல்லைன்னா வந்து ஏதாவது காலக்கெடு கேட்பாங்க. இல்லது யாராவது வந்து சினிமா பிரபலங்கள் நினைச்சாங்கன்னு வச்சுங்க, ஒரு முக்கியமான ஒரு 5 நடிகர் உள்ள வந்து சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கே ஒரு படம் பண்ணி தரேன்னு சொன்னால் இதை ஈஸியாக அப்படியே பிரச்சனை முடிச்சிடலான்னு எனக்கு தோணுது. விஷால் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து விஜய் சாரை பற்றி கேட்கும்போது அவரோட அரசியல் என்ட்ரி எல்லாம் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவரை முதல்ல ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறமா பேச சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பார். இது வந்து எல்லாருக்குமே இந்த தாட்டில் தான் இருக்காங்களா சார்? ப்ரெஸ் மீட் ஏன் இன்னும் அவர் கொடுக்காம இருக்காரு? அதாவது ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் விஷால் சொல்கிறாரு, அப்புறம் மற்றவங்க சொல்கிறாங்க, அரசியல் தலைவர் சொல்கிறாங்க, விமர்சகர்கள் சொல்கிறாங்க, எல்லாம் ரைட்டு. சரி, ப்ரெஸ் மீட் கொடுக்கல அப்படின்னா ஏன் கொடுக்கணுன்ற ஒரு விஷயம். இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கல இல்லைங்களா, ஊடகங்கள் நான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆகட்டும், பிரிண்ட் மீடியா ஆகட்டும், யூடியூப் சேனல்கள் ஆகட்டும், நம்ம விஜய் கொடுக்க மாட்டேன்றாரு, அவருடைய செய்தியை புறக்கணிப்போம் அப்படின்னு யாரால் முடியுமா? முடியாது சார், முடியாது. அப்போ உங்களுக்கு தேவை இருக்குது இல்லை? ஒரு ட்விட்டரில் ஒரு இதை போட்டோன்னு எடுத்து கட்டன்னு எடுத்து போட்டுட்ருக்கீங்கள, அப்போ விஜயோட மனநிலை என்ன? நான் ஏன் ப்ரெஸ் மீட் கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய நேரத்தில் நான் கொடுக்குறேன். முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் முடிவு பண்ணால் தான் நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க முடியும், கட்டாயப்படுத்த முடியாது உங்களை வந்து. ஆனால் போகிற எல்லாரும் சொல்கிற மாதிரி விஷாலும் சொல்லிட்டு போகிறாரு வந்து. விஷாலுக்கு ஏன்னு தெரியல வந்து திடீர்னு பார்த்தா விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாரு,
அங்க போய் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதோ இது பண்றாரு. அவருடைய மார்க்காண்டனி கூட ஏதோ ரிலீஸ் பண்ணாரு. அவர் தனியா ஒரு கட்சி வச்சிருக்காரு சார், அதை மறந்துட்டீங்க நீங்க. வேறவா இருக்கா? ஆமா, அவரு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவரும் சைக்கிள்ல போய் ஓட்டு போடுவாரு. இப்படியா இருக்காரு. அவரும் வந்து ஒரு தம் பங்குக்கு விஜய் பிரஸ் மீட் கொடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ரைட்டு, இதையெல்லாம் பார்த்து கடந்து விஜய் பிரஸ் மீட் கொடுப்பதும் கொடுக்காததும் விஜயோட விருப்பம். அது நீங்க அதை கட்டாயப்படுத்த முடியாது. தாவேகா வந்து எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி வைக்கல அப்படின்னா 8 to 10% ஓட்டு கூட வாங்காது அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொன்னதாக ஒரு நியூஸ் வந்தது சார். அவங்க கண்டிப்பாக கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அதிமுக வந்து இப்போது பிஜேபி கூட கூட்டணி வைக்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கிறதா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காங்க. கூட்டணி வைக்காம தான் அவங்க இறங்கலான்ற ஒரு முடிவில் இருக்காங்களா தாவேகா? நிச்சயமாக வந்து பிரசாந்த் கிஷோர் மாதிரியான, ஏன்னா அவர் தேர்தல் வியூக அமைப்பாளர் தான். அவர் குஜராத்திலேருந்து டெல்லியிலேருந்து நேஷனல் கட்சிகள் அத்தனைக்கும், ஏன் 2021 இப்போ ஆளும் திமுக வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு சில வியூகம்லாம் தெரியும் இல்லைங்களா. அவர் வந்து சொல்கிறாரு, தொடர்ச்சியாக நம்ம சொல்கிறது என்னென்னா, இப்போவே கூட்டணி பற்றி இன்னும் வந்து இவர் ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி 62 வாரம் இருக்குது. அந்த 62 வாரம், ஒரு வாரம் கட்டியா விட 61 வாரம் இருக்குது தேர்தலுக்கு. அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் கூட்டணின்ற ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான எதிர்வினை எப்படி இருக்கும்? யாருமே கூட்டணியை வந்து இவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க. அந்த கூட்டணி முடிவாகிறதே கடைசி கட்டத்தில் தான் முடிவாகும். இதே பிகே வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக பிஜேபி திமுக ஆஸ் யூஷுவல் இருக்கிற கூட்டணியோடு இணைந்தால் ஒரு பெரிய இடத்துக்கு வந்து தாவேகா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றின்னு சொல்லலை, வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு இடத்துக்கு வரும்னு. என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அதிமுக தாவேகா ஒரு கூட்டணி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது இப்போ ஓப்பன் பண்ண வேணாம், போகட்டும். ஏன்னா இன்னும் வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலை. இப்போ பெரும்பான்மையான மக்கள்கிட்ட போய் தாவேகா ரீச் ஆகலை. விஜய் போய் மக்களை சந்திக்கணும். அந்த மக்களை சந்திக்கிற விஷயம் கூட எஸ்ஏசி கூட கூரன் படத்துக்கு ஒரு ப்ரெஸ் மீட்லேயே அந்த ஷோ பார்த்துட்டு வந்தப்போ கேட்குறாங்க வந்து விஜயோடைய அரசியல் எப்படி பார்க்குறீங்க. ஏப்ரல்லேருந்து அவர் வந்து ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்துக்கு கிளம்புறாருன்னு எனக்கு தெரிஞ்சு நான் விசாரித்த வகையில் ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுலேருந்து அவர் போகிறாரு. இன்னும் ஒரு 4-5 நாளில் ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடியுது கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் டப்பிங் இதெல்லாம் இருக்கும். வந்து அதெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு 14 கிளம்பிடுவோன்னு. இன்னொன்று காரணம், இவ்வளோ லேட்டாக எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பர்மிஷன் வாங்கணும், பர்மிஷன் கொடுக்கணும். இந்த ஒய் பிரிவா அதெல்லாம் வந்து சார்ஜ் எடுத்துக்கிறாரா இல்லையா, அதை மறுத்துட்டாரா ஒன்றும் தெரியல. வந்து நம்மளை நான் தொடர்ச்சியாக சொல்லி தான் அது ஒய் பிரிவா அவருக்கு தேவைதான்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் கண்டிப்பாக ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு பயணம், அது நடைப்பயணமா அல்லது வேனில் போகிறாரான்னு தெரியல. இடுக்கு மூளை முடுக்கு எல்லா இடத்துலையும் மக்களை போய் சந்திக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது முடிவான பிறகு தான் இவருக்கான ஒரு எப்படி மக்கள் ஆதரவு, அரசியல் பலம் எப்படி இருக்குது, இவங்க அப்போ எப்படி கொண்டு செல்ல போகிறார்கள்னு ஒரு விஷயம் இருக்குது. கடைசி கட்டத்தில் நீங்கள் வந்து இப்போ கூட ஏதோ ஒரு செய்தி நிறுவனம் கூட வாக்கெடுப்பு நடத்தியிருந்தாங்க. வந்து அதில் கூட பார்த்தா விஜய்க்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் மாறும். வந்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு, வாக்கு எண்ணிட்ட பிறகு ஒரு கருத்து கணிப்பு, ரெண்டுத்துலேயும் நிறைய மாறுபாடுகள்லாம் உண்டு. வந்து அதனால் இவ்வளோ சீக்கிரம் கூட்டணி அறிவிப்பு எனக்கு தெரிஞ்சு வரவே வராது, வந்து சொல்லவும் மாட்டாங்க. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார். வணக்கம்.